கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் விகடகவி ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் காமராஜர் சாலை புதுச்சேரியில் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் வாரந்தோறும் 8% வட்டி மற்றும் 25 வாரங்களில் முதலீட்டை இரட்டிப்பு செய்வதாக கூறி கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை அறிவித்திருந்தனர். இந்த வாக்குறுதிகளை நம்பி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்தனர். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் குற்றவாளிகள் கிறிஸ்துதாஸ் மற்றும் பிறர் பணத்தை மோசடி செய்து நிறுவனத்தை மூடி தலைமறைவாகி விட்டனர். இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவரில் ஒருவரான செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 1/11/2021 அன்று சிபிசிஐடி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் குற்றவாளிகள் அனைவரும் தலைமறைவாக இருந்து வந்தனர். புதுச்சேரி மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி ஒரு சிறப்பு குழுவை அமைக்க உத்தரவிட்டார். அதன்படி புதுச்சேரி எஸ்பி பழனிவேலு மற்றும் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு குழு இடைவிடாத தேடுதல் வேட்டையை தொடங்கியது. முயற்சிகள் பலனளித்தன. முக்கிய குற்றவாளியான கிறிஸ்துதாஸ் சென்னை போரூரில் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி மற்றும் கடலூரை சேர்ந்த அஜித்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கைதுகள் முதலீட்டாளர்களுக்கு நிம்மதியை தருவதோடு புதுச்சேரி காவல்துறைக்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் அமைகின்றன.